பரங்கிக்காயை வச்சு கேரளா பெசல் எரிசேரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு சின்ன துண்டு பரங்கிக்காயை எடுத்து தோலை சீவிப்பிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 3 பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு வேக வச்சு இறக்கிக்கிட்டேங்க. ஒரு கையளவு துவரம்பருப்பை எடுத்து குக்கரில் வேக வச்சு இறக்கிக்கங்க. அரைப்பு ரெடி பண்ணிடுவோம் வாங்க. அரை மூடியில் காமூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நம்ம வேக வச்ச பருப்பும் வெந்துருச்சு, வேக வச்ச பரங்கிக்காயும் வெந்துருச்சு. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம அரைச்ச அரைப்பையும் இதோட ஒன்றா சேர்க்குறேங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு அடுப்பில் தூக்கி வைங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. 3ஐயும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூடி கெட்டியாகுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. அதுக்கு தக்கன பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடுவோமா வாங்க. சட்டியை காய வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். கடுகுளுந்தம் பருப்பு வெடிச்சதுக்கப்புறம் 2 வரமிளகாவை 2ஆக கிள்ளி போட்டு அதை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. 3 சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா வதக்கி விடுவோங்க. இது கூடவே கொஞ்சமாக துருவி எடுத்த தேங்காவை சேர்த்து மெரூன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி விடுவோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் தேங்காய் எப்படி நல்லா வறுவட்டுருச்சுன்னு. இந்த இது நல்லா வறுவட்டதுக்கப்புறம் நம்ம அதில் தூக்கி ஊற்றுவோங்க. இப்போ இதில் சேர்க்குறேங்க. சேர்த்ததை நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. பார்த்தீங்களா, பரங்கிக்காயை வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய எரிசேரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.